நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I'm eating something like this for the first time in my life. ஒரு குழந்தை பண்ண மாதிரியே இல்லை. எங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு. எனக்கு இது மாதிரி பண்றதுக்கு எனக்கு இன்னும் தாட் வரலையே. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, அதை விட மேலே ஏதாவது வார்த்தை. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். ஆலு ரைத்தா ஃபேண்டாஸ்டிக், பரோட்டா சூப்பர். I love you. Hello and welcome to Hats and Curd Kitchen Superstar Juniors, powered by Gold Winner, co-presented by Shakti Masala. Juniors, all prepared? Yes. ரெண்டு பேர் இம்யூனிட்டில இருக்காங்க. நீங்க 11 பேர் இந்த எபிசோட்ல குக் பண்ண போறீங்க. How do you all feel? Nervous. Happy. Happy. Hey, Sabha, one thing I want to ask you. சமைக்கும் போது கூட பேக் வச்சு சமைப்பீங்களா? பேக்கை விட மாட்டீங்க? சும்மாவா? உள்ளதான் மேஜிக் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சிருக்காங்க போல. இல்ல செக் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்ல. சும்மா ஸ்டைலுக்கு. ஆரஞ்சு ட்ரெஸ். Oh, you look smart in this that way. Wow, very good. இன்னைக்கு டாஸ்க் சொல்றதுக்கு முன்னாடி 11 பேர் இருக்கீங்க. உங்கள யார நீங்க உங்களுக்கு காம்படிஷனா நினைக்கிறீங்கன்னு நான் 1 2 3 சொல்லும்போது கோரஸா சொல்லணும். ஒருத்தர் பேர் தான் சொல்லணும். ஓகே? 1 2 3. சிவா தான் நிறைய கேட்டது. எத்தனை பேர் சிவா சொன்னீங்க? 1. அவன் கத்தி சொல்லியிருக்கான் அப்பனா. காவியா? அடேங்க அப்பா. 1 2 3 4 5 6 7. நிவேதிதா, நீங்க யாரும் சொல்லவே இல்லையா? யார் சொன்னீங்க? நிவேதிதா. என்னெல்லாம் ஒரு காம்படிஷனா நிவேதிதாவும் சபாவும் எடுத்திருந்தாங்க. அதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. நான்லாம் காம்படிஷன் ஆயிட்டேனா வா, ஒன்று எனக்கு ரொம்ப ப்ரௌடா கிரேட்டா இருந்தது. குட். ஸோ நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒருத்தரை ரெண்டு பேரும் உங்க மனசுல காம்படிஷனை நினைச்சிருக்கீங்க. தட் will take you further down. இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்கள பார்த்து அவங்கள விட நல்லா பண்ணுன்றதை நீங்களே உங்க மனசுல ஒரு டார்கெட் வச்சு யூ வில் மூவ் ஃபார்வர்ட். தட் இஸ் வை அந்த கொஸ்டின் நாங்கள் கேட்டோம். ஆஸ் யூஷுவல் இந்த வாரம் எபிசோட்ல நம்ம சுரேஷ் வந்து மட்டம் அடிச்சிட்டாரு, சுட்டி போட்டாரு, வரல. ஸோ அதுக்கு பதிலாக போன வாரம் நாங்கள் உங்களுக்காக மிஸ் சுபா சிங்கரை கூட்டு வந்திருந்தோம் ஒரு ஜட்ஜா. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் கூட்டு வந்திருக்கோம். 80s ரெய்னிங் குவீன், தமிழ் இண்டஸ்ட்ரி மலையாளம் இண்டஸ்ட்ரியை ராக் பண்ண, எல்லா ஹீரோஸ் கூட ஆக்ட் பண்ண மிஸ் அம்பிகா. வெல்கம் ஆல் கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ஸ். தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? நான் வரேன். அவன் பாம்பேல வந்துருங்க. ஓ, அதனால தெரியல. மன்னித்து விட்டேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தா நிஜமாவே பராமையா இருக்கு. ஐ அம் டெல்லிங் யூ ஃப்ரம் மை ஹார்ட். ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. பிகாஸ் இந்த வயசுலேயே இவங்கள இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னா அப்போ சொல்லுங்க, கொஞ்சம் அப்படி பெரியவங்களானதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ எம் ஹியர் வித் யூ கைஸ். கண்டஸ்டன்ட்ஸ், இன்னைக்கான டாஸ்க் உங்களுக்கு சொல்ற நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் நீங்க சமைச்சதுல நீங்க பண்ணதுல கஷ்டமான டாஸ்காகவும் ரொம்ப சர்ப்ரைசிங்கான டாஸ்காகவும் அமைய போகிறது இன்னைக்கான டாஸ்க் தான். ஸோ உங்களுடைய ப்ரிலிமினரி குக்கிங் ஸ்கில்ஸ், உங்களுடைய டேலண்ட் எல்லாம் பார்த்து இனிமே நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு பேர் கிடைக்கும், உங்களால இன்னும் கத்துக்க முடியுன்றது முடிவு பண்ற மாதிரி இந்த டாஸ்க் அமைய போகுது. ஸோ டுடே இஸ் கோயிங் டு பி a டெஸ்டிங் zone. Are you ready? Ready. இன்னைக்கான டாஸ்க்கு ஒரு சின்ன மேஜிக் போட போறோம். ஓ, மேஜிக் பண்ண பிறகு தான் டாஸ்க் டேபிள்ல வர போகுது. பண்ணலாமா? எல்லாம் கண்ண மூடுங்க. கண்ண மூடலன்னா நம்ம பண்ண மாட்டோம். அதான் அப்ப சரியாக டாஸ்க் இல்ல இன்னைக்கு. ஆமா. ஜி பூம் பா. Something is in the basket. Nothing is in the basket. Will come out. We can cook snakes. People actually eat snakes. So உங்களுக்கான டாஸ்க், the magic is here. It's not there. டே, The basket is there. என்னவா இருந்தா நல்லா இருக்கும்? நம்மளே எல்லாம் எடுத்துட்டு நம்மளே செஞ்சுட்டா நல்லா இருக்கும். யாரு? நீங்களா எடுக்கிறது வெறும் பாஸ்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க சொல்ற இன்கிரிடியன்ட்ஸ் தான் வைக்கணும். We want fresh fruits. Fish. Fresh fruit. Fresh fruit. Fresh fruit. அங்க ஒரு ஃபிஷ் வந்தது, இங்க ஃப்ரூட் வந்தது, வெஜிடபிள் வந்தது. Cocoa powder. வெனிலா ஐஸ்கிரீம் வித் ஃபிஷ்ஷா? அது என்னது புது டிஷ்? அதானே பார்த்தேன். வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு ஃபிஷ் சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு. கண்டஸ்டன்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க், இந்த பாஸ்கெட்ல
ஒரு செட் ஆஃப் இன்கிரிடியன்ஸ் வரப்போகுது. திஸ் இஸ் சர்ப்ரைஸ் சேலஞ்ச். இந்த பாஸ்கெட் காலியா இருக்கு இல்லையா? காலியா தானே மேடம்? ஒண்ணுமே இல்ல. இதை ஃபில்அப் பண்ண போறது நீங்க தான். இப்போ என்கிட்ட 10 கார்டு இருக்கு. அதாவது 10 people. என்னமா? I know the trick. அவசரப்படாதீங்க. நான் சொல்றது என்கிட்ட 10 கார்டு இருக்குன்னு சொன்னேன். அவர் நீங்க நடுவுல பேசினா டைலாக மறந்துடுவாரு. ஆமா. என்கிட்ட 10 கார்டு இருக்கு. அந்த 10 கார்டுல 10 இன்கிரிடியன்ட், நியூட்ரல் இன்கிரிடியன்ட் ஒன்னோட ஒன்று ஒத்து போற மாதிரி சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல 5 பேர் இப்போ கூப்பிடுவோம். அந்த 5 பேர் 5 கார்டு எடுப்பீங்க. அந்த 5 இன்கிரிடியன்ட் இந்த பாஸ்கெட்ல வரப்போகுது. 5 இன்கிரிடியன்ட் நீங்க 11 பேர் எடுத்துட்டு போறீங்க. எடுத்துட்டு போயிட்டு அதுல நீங்க உங்க டிஷஸ் பண்ண போறீங்க. ரேண்டமா 5 பேர் கூப்பிடுவோம். நிவேதிதா பாருங்க, நீங்க எடுக்கிற கார்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். யாரும் பழி வாங்குற மாதிரி கூடாது. கிளி ஜோசே மாதிரி இது. நான் சாப்பிடுற மாதிரி இடுமா? காட்டலாமா? என்னது? குட். ஆனஸ்ட் கார்டு. அடுத்ததா சபா வாங்க. Please, no chicken, no chicken, no chicken. Don't take the last one. பன்னீர் எடுத்துக்காங்க. என்ன எல்லாரும் ஈஸியா இருக்கிறதா இருக்கு. கார்டு ஒண்ணு, பன்னீர் பன்னீர் ஒண்ணு. ஓகே ஓகே ஓகே. சிவா வாங்க. பிங்கி பிங்கி பாங்கி. சிக்கன். சிக்கன். somehow சிக்கன் ஓகே சிக்கன் கொடுக்கலாங்க. ஓகே. ஹலோ. ஸ்ரேயா வாங்க. கார்டு எடுங்க. கார்டை படிக்காதீங்க. ஆமா. ஐயோ. ஓ. ஷோ. இப்படி பண்ணுவேன். எல்லாரும் காலி. காலி. காலி பண்ணிட்டா. அவ்வளவுதான். கெஸ். இது என்னவா இங்க என்ன இன்கிரிடியன்ட் இருக்கும்? சீஸ். வேற. வேற. ஃபிஷ். வேற. ஒன் மோர். பட்டர். It is wheat flour. கோதுமை மாவு. பூஜை வரவே wheat flour. ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட். wheat flour சரியா? வெரி பேட். அப்படிதான் இருக்குது. வெரி பேட். கடைசி அடுக்க போறது கேப்ரலா. வாங்க. கேவி காப்பாத்துமா. இதானே? இதானே? ஷூரா? ஆஹா மாட்டினாங்கடா சாமி எல்லாம். மட்டன். Anything okay? Fish. Sweet. fish. Anything okay. Potato. Nice. ஸோ இந்த பேஸ்கெட்டில் இப்போ இன்க்ரீடியன்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த 5 இன்க்ரீடியன்ட் பேஸ் பண்ணி நீங்கள் 2 டிஷ் செய்யணும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்ன்றத பட்டு சொல்லு. சரி, இந்த 5 இன்கிரிடியன்ட் நீங்க தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நான் 2 minutes டைம் தரேன். நீங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசி எனக்கு இதுல ஏதாவது ஒண்ணு எடுங்க, எடுத்துட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும், ஒண்ணு கஷ்டமா இருக்கு, அது ஒண்ணு எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ற ஒரு இன்கிரிடியன்ட்டை நாங்க எடுத்துருவோம். யோசனை பண்ணுங்க. எல்லாருக்கும் வீட்டில் தானா? சரி, யாரெல்லாம் வீட் ஃப்ளார் கை தூக்குங்க. வாவ், எங்க அப்பா எல்லாருமே. நானும் நீ என்னம்மா ரித்திகா? நான் ஒரு கை எக்ஸ்ட்ரா. ஓகே, வீட் ஃப்ளார் அவுட். இப்போ இதுல 4 ingredients இருக்கு. எஸ் நிவேதிதா. Can we make 3 dishes? I told you we need only 2 dishes. We don't need anything more than 2. Only 2 dishes. அது கால்குலேட் பண்ண மாட்டோம். We don't If I take make a 3, what will happen? When I tell you you should not make 3, you shouldn't ask me the question what will happen. சரியா? நீங்க 3 டிஷ் பண்ணீங்கன்னா நாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவை 2 டிஷ் தான். அந்த 2 டிஷ்ஷை கான்சென்ட்ரேட் பண்ணி 1 hourல பண்ணுங்க. Are you ready? Yes. உங்களுக்கு உண்டான நேரம் 1 மணி நேரம். That 1 hour cooking time starts now. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Your time starts now. அவங்க சொன்ன உடனே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது பன்னீர் அண்ட் ஆலு ஸ்டஃப்ட் புரோட்டா, அப்புறம் செட்டிநாடு சிக்கன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுட்டு பிசைய ஆரம்பிச்சிட்டேன் நான் அதை. எல்லா இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து முதல்ல பன்னீர் ஃபிங்கர்ஸ்க்கு வந்து பன்னீர் கிரேட் பண்ணிட்டு சீஸ் கிரேட் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பசஞ்சிட்டு அதை ஓரமாக வச்சுட்டேன்.
ஃபர்ஸ்ட் சிக்கன் ஒரு பெரிய போல் அந்த தயிர் டர்மரிக் பவுடர் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் நிறைய போட்டுட்டு சிக்கன் அதில் மேரினேட் பண்ணி அதில் விட்டுட்டேன் கொஞ்ச நேரம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்ன உடனே நான் வந்து கார்லிக்கு பன்னீர் அதெல்லாம் நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் பிரெஸ்ட் பீஸை வந்து அப்படியே கட் பண்ணி அது நல்லா ஃப்ளாட் ஆக்கணும், அது பெருசாக்கிடணும். பெருசாக்கினா அது நல்லா வந்து பெப்பர், சால்ட், ஆலிவ் ஆயில், ரோஸ்மெரி போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடணும். அடுத்து வந்து பன்னீர் நல்லா துருவி வச்சுட்டேன். அப்புறம் பொட்டேட்டோ வந்து நான் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பவுல் எடுத்து அதில் கர்டு, ஜிஞ்சர் பேஸ்ட்டு, கார்லிக் பேஸ்ட்டு, கொரியாண்டர் பவுடர், பெப்பரிக்கா பவுடர், சால்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் தரும். அப்புறம் கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணுறேன். செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பரா, வெரி குட். செட்டிநாடு சிக்கன் என்ன மசாலா போடுறீங்க? மிளகா, அப்புறம் கோரியாண்டர் சீட்ஸ், பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த சோம்பெல்லாம் போட்டு ஒரு மிக்சர், அதுக்குள்ளே வெங்காயமும் தக்காளி போட்டு நல்லா அரைச்சிட்டு அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. வெரி குட், வெரி குட், குட். ஆல் தி பெஸ்ட். வெரி கான்ஃபிடென்ட் யூ ஆர். ஃபர்ஸ்ட்டு நான் இது வரும்னு தெரியவே தெரியாது. நான் மலாய் கோஃப்தா தான் பிளான் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் தாமு செஃப் நிறைய சிப்ஸ் வச்சுருந்தா நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஒரு இன்க்ரீடியன்ட் சிக்கன் இந்த பின்னாடியிலேருந்து பார்த்துட்டேன். நான் நினச்சேன் சிக்கன் வரக்கூடாது, ஆனால் சிக்கன் வந்துட்டு. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஷ்யூ தண்ணியில் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் தண்ணியில் சோக் பண்ணதுக்கப்புறமா அது மிக்சியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி and 1 ஆனியன் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பன்னீரை மேரினேட் பண்ணோம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், ஒயிட் பெப்பரும் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். 15 minutes ஆயிடுச்சு. வெயிட்டிங் நடக்கட்டும். ஹரியப். பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். டொமேட்டோவும் ஆனியனும் ரெட்டிஷ்ஷாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டேன். வறுத்தோடனே சிக்கனை போட்டுட்டேன். அதையும் உப்பு எல்லாத்தையும் போட்டோடனே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கும் போது கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் போட்டேன். பன்னீரில் கிரேவியில் செய்யலாம் நான் ஸ்டார்ட் பண்ணாத ஒரு பேன் எடுத்து அதில் பட்டர் போட்டு அதுலேயே ஆனியன்ஸ், டொமேட்டோ போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டே இருந்தேன். சிக்கனும் கர்டு வச்சு என்ன பண்ணலாம், சிக்கன் வச்சு என்ன பண்ணலாம், எப்போ பார்த்தா மல்லியா சிக்கன் பண்ணுவேன். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் தெரியல. இன்னும் சிக்கன் வச்சு என்ன பண்ணலாம், ஏதோ மேரினேட் பண்ணிட்டு கபாப் மாதிரி பண்ணுறேன். அது பண்ணிட்டு ஃப்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். அதான் இன்னும் பவுலே ஆகலை. ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணலாம், சரி கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா பொட்டேட்டோஸ் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 3 விசில்ஸ் வரைக்கும் நான் வர வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பராத்தாக்கு மாவு பிசைஞ்சேன். அப்புறம் பெரிய பவுலில் கார்ன்ஃப்ளோர் எடுத்துகிட்டு இந்த மேரினேட் பண்ண சிக்கன் அதில் ரோல் பண்ணேன். நான் ரொம்ப திக் லேயர்லாம் போடல, நான் ஒரு தின் லேயர் தான் போட்டுட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். அபிஷேக், நீங்க அப்போத்துலேருந்து ஏன் அங்கே இங்கே ஓடின்னு இருக்கீங்க? திடீர்னு பார்த்தா ஒரு டைரக்டர் மாதிரி இப்படி நிற்கிறீங்க, என்ன பண்ணுறது? பாயிலே அவள பொட்டேட்டோ அதை தான் இந்த பாயில் ஆகல நான் அப்படியே இது அடிச்சு அப்புறம் ஆயிடுச்சு. இப்போ வந்துச்சா? இப்போ வந்துச்சு, அதான் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் மேரினேட். அடுத்தது வேற என்ன பண்ணுறீங்க? அதான் இன்னும் சிக்கன் வச்சு ஏதோ ஃப்ரை பண்ண அதான் டிசைட் பண்ணல. அதான் டிசைட் பண்ணல. அதான் ஏன் மைண்டில் வரல. எப்போ பார்த்தா மலாய் சிக்கன் தான் தெரியும், அவ்வளோதான் தெரியும். மைண்டில் வரல, வெறும் மலாய் சிக்கன் தான் வருதா மண்டையில்? நெக்ஸ்ட் வந்து பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு மிளகா வத்தல் கொஞ்சம் போடணும். டார்க் கலருக்கு வந்தோடனே கோரியாண்டர் சீட்ஸ் போடணும். எனக்கு மெஷர்மெண்ட் தெரில. செஃப் தாமு ஸ்டைலில் வந்து அப்படியே எடுத்து அப்படியே 2 கை அப்படியே சூப்பராக தூணேன். அப்படியே எனக்கே பார்க்க செம்ம கெத்தாக இருந்தது. இன்னொரு பேன்லேருந்து கார்லிக் சாஸ் பண்ணேன், பொட்டேட்டோ வேக வச்சேன், சிக்கன் மேரினேட் பண்ணேன். கர்டை வந்து சிக்கனில் போட்டுட்டு கார்லிக் பவுடர் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணி அது வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். சபா சபா சபா, என்னம்மா இது? வெயிட் யாருங்க? வெயிட்டா? வெயிட் அண்ட் வாட்ச். வெயிட் அண்ட் வாட்ச். சாரிங்க,
வெரி சாரி. ஸோ அதுக்குள்ளே வந்து மோசரலா சீஸ், ஸ்பினிச் லீவ்ஸ், மேஷ்ட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் வந்து அப்படியே பட்டர் போட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு டூத் பிக்கை வச்சு அங்கங்கே குத்திட்டேன். அப்புறம் சிக்கன், ஐயோ சிக்கன், நான் வீட்லேயே க்ளவுஸ் போட்டு தான் சிக்கன் செய்வேன். நான் என்ன பண்ணேன், ஃபோர்க்கும் சூட வச்சு கண்ணு ஊற்றிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டேன். மேக்னெட் நல்லா அந்த ஜூஸியாக இருக்கும். ஷேர் லைட் ப்ளீஸ், ஷேர் லைட். அதுக்கப்புறம் வந்து கபாப்க்கு வந்து கொரியாண்டர் பவுடர், cumin பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், சீஸ் மிக்சியில் போட்டு அது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆயிடுச்சுமா, கலர் வந்துருச்சு, எடுத்துருங்க. ஆஹா. Anything happened to you? Nothing to me. ஆஹா, நானே பயந்தவன், நீ என்ன விட பயங்கரமா இருக்கியம்மா. அப்புறமா அதுலேயே இந்த பன்னீர் கலந்துடுறேன், கரம் மசாலா, சீரகத்தூள் அதெல்லாம் போட்டு இந்த மசாலாலாம் கலந்து கொஞ்ச நேரம் இது ஃப்ரை பண்ணிட்டு அதுலேயே கேர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கஸ்தூரி மெத்தி அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டேன். போதும்னு நினைக்கிறேன், ரொம்ப காரமாயிடுச்சுனாலும் இல்லை. இல்லை, இது காரமாக தான் இருக்கும். ஏன்னா ஐம் மேக்கிங் சில்லி பன்னீர். ஓ, அப்போ ஓகே, அப்போ போட்டு தாக்கிடுங்க, யாரும் சாப்பிட வேணாம், அந்த அளவுக்கு காசு போட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் இந்த பன்னீர் ஆலு பராட்டா பண்ணுறதுக்கு பன்னீரை கிரேட் பண்ணிவிட்டு அதில் ஆலு பாயில்டு ஆலு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணேன். அதில் சால்ட் போட்டேன், அப்புறம் இது தனியாக வச்சுட்டேன். அபிஷேக் வந்து நான் போகும்போது ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் ஓவர், நான் உள்ளே போகும்போது 40 மினிட்ஸ் ஓவர். செகண்ட் டிஷ் என்னப்பா பண்ண போகிறோம், சிக்கன்லாம் இப்படி நின்று பார்த்துன்னு இருக்கிறேன், சிக்கன் என்ன பண்ணலாம். பை த டைம் 1 hour டைம் முடியும் போது எதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு பேனில் நல்லா ஆலிவ் ஆயில் விட்டுட்டு அந்த சிக்கனை போட்டு நல்லா கிரில் பண்ணிடணும். அந்த சிக்கன் கிரில் பண்ணதை வந்து அவனுக்குள்ளே ஒரு 2 மினிட்ஸ்க்கு வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷை தனியாக வச்சுட்டேன். அப்புறம் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணேன், நல்லா ஃப்ரை பண்ணேன், 2-3 வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணேன். அந்த ஜூஸினஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த கிரேவி மிக்சியில் மறுபடியும் இந்த கடாயில் போட்டு சிக்கன் போட்டு அப்புறம் க்ரீம் போட்டு கொரியாண்டர் லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். குட்டீஸ் 30 நிமிஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் 30 நிமிஷம் இருக்கு. ஐயோ செத்த, இது நான் இன்கம்ப்ளீட் டிஷ் தான் பண்ண போகிறேன். பிரியாணிக்கு குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு பட்டை, க்ளவுஸ், ஏலாச்சி போட்டு வறுக்கணும். அடுத்து இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா நான் சிக்கன் எடுத்துகிட்டு மேரினேஷனுக்கு கேர்டு நல்லா அது முங்குற அளவுக்கு கேர்ட் போட்டுட்டு ஸோ அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் போட்டு அப்படியே அது தனியாக வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து பாயில் பொட்டேட்டோ ஃபோர்க் வச்சு அப்படியே கிளறி தோல் எப்படியோ சூட்லேயே உரிச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். நான் தான் பன்னீர் செஞ்சேன் இந்த வாட்டி. பாயிலிங் மில்கில் 2 drops ஜஸ்ட் 2 drops லெமன் ஊற்றினேன். ஸோ அது வந்து பன்னீராக அது ஹங் பண்ணிவிட்டு அது பன்னீராக வந்துடும். பன்னீர் லாலிபாப்பில் வந்து பன்னீர் அண்ட் சீஸ் கிரேட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அது பால் மாதிரி ஆக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ரோல் பண்ணிட்டு அது ஒயிட் எக்கில் முக்கி பிரெட் க்ரம்ஸ் அது ரோல் பண்ணி அதை அப்படியே ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சரி, இப்போ வந்து பன்னீரும் பொட்டேட்டோ இருக்குது, அதை வச்சு ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பன்னீரும் பொட்டேட்டோ விட்டு நல்லா மேஷ் பண்ணி எல்லா கோத்தும் போட்டிருக்கேன். இன்னொரு பவுலில் பேசன் அது தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த எக்கும் பன்னீரும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து பவுலில் செஞ்சு மைதாவில் டிப் பண்ணி நல்லா இது பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி அப்புறம் பேசனில் டிப் பண்ணி சைடில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணணும். அது உப்பும் போது ரைஸ் போடணும்.
அதுக்கப்புறம் நான் போட்டு பண்ணுறேன் ஒரு பீஸ் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் பிஞ்சிருச்சுப்பேன். அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் சைடில் கோதுமை மாவு போட்டு சப்பாத்தி எடுத்து உள்ளே வந்து பன்னீர் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இந்த பன்னீர் அண்ட் பொட்டேட்டோ அந்த மிக்சர் ஸ்டஃப் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போட்டால் திக்காக வருது. அப்புறம் பன்னீர்லாம் வெளியே வந்துடுச்சு. 2 சப்பாத்தி போட்டால் ரெண்டுலேயுமே அப்படி தான் இருந்துச்சு. ஸ்ரேயா பக்கத்துலேருந்து டூ ஃபாஸ்ட் ப்ளீஸ், டூ ஃபாஸ்ட் ப்ளீஸ், டூ ஃபாஸ்ட், கம் ஆன் ஹரி அப், ஐ கேன் டூ எனி ஹெல்ப், ஐ கேன் டூ எனி ஹெல்ப்லாம் கேட்டிருந்தா. சரி டைமில் என்ன பண்ணாலும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பேனில் பட்டர் போட்டுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து ஒரு பால் மாதிரி ஆயிடுச்சு. அந்த பால் மாதிரி ஆனோடனே அதில் வந்து ஒரு குச்சி விட்டுட்டு அதை அப்படியே லாலிபாப் மாதிரி அப்படியே சர்வ் பண்ணிட்டேன். அப்புறம் தான் ரெஃப்ரிஜிரேட்டர் உள்ள வச்சது ஞாபகம் வந்துச்சு. சரி அதை எடுத்துன்னு வந்து உடன் ஸ்டிக்கில் வந்து நல்லா அதை பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணிட்டேன். ப்ரெசன்டேஷனுக்கு வந்து அதோட ஓரை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட் 2 minutes. அப்படியே டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கரம் மசாலாவாக இருந்தது. பரவாயில்ல எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கே எடுத்து அப்படியே பிளேட்டிங் வச்சுட்டேன். ஐயோ வி நீட் டைம் நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் கவுண்ட் டவுன் போகும்போது சரி குக்கரில் இருக்க சூடாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுருவோன்னு சொல்லிட்டு சுட எடுத்து எல்லாத்தையும் போட்டேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Step out. ரித்திகா. சூப்பர். ரித்திகா, நீங்க செஞ்ச டிஷ் பேர் சொல்லுங்க. அது வந்து சிக்கன் செட்டிநாடு. அது வந்து பன்னீர் அண்ட் ஆலு பரோட்டா. அண்ணா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. உப்பு போட மறந்துடுங்க. போட்டேன். கம்மியாக போட்டிங்களோ? ரொம்ப கம்மியாக இருக்குது உப்பு. அதே மாதிரி இந்த பரோட்டா இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம். கொஞ்சம் வேகணும். சிக்கன் குக்கான விதம் சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மசாலா நல்லா இருக்குது. கிரேவின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஊற்றிக்கிற பதத்தில் இருக்கணும். இது மசாலான்னு சொன்னால் நான் ஊற்றுப்பேன். சிக்கன் செட்டிநாடு மசாலா. குட். எனக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க உப்பு கம்மியாக போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி நான் வந்து இந்த உப்பு தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு. வெரி நைஸ். ஆலு பரோட்டா, ஆலு பன்னீர் பரோட்டா ரொம்ப என்ன மாதிரி இருக்கு, உங்களை மாதிரி இருக்கணும். புரிஞ்சா கேளுமா, என்னன்னு கேளு. நீங்களும் ஒல்லியாக தானே இருக்கீங்க. அது புரிஞ்சிச்சு. சூப்பர். சிக்கன் செட்டிநாட் எனி ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த மசாலாஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா விழுந்துருக்கு. அதில் பொட்டேட்டோ அண்ட் சிக்கன் கம்பைன் பண்ணி போட்டது நீங்கள் தெரிஞ்சு போட்டிங்களா தெரியாமல் போட்டிங்களான்னு தெரியல. பட் இட்ஸ் வண்டர்ஃபுல் கன்காக்ஷன். சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ கோஸ் வெரி வெல். அதுவும் இந்த மாதிரி கிரேவிக்கு சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி அவ்வளோ நல்லா பைண்ட் ஆகும். நல்லா பண்ண. வெரி குட். சபா ப்ளீஸ் கம். நான் உங்ககிட்ட தெரியாதனமா கேட்டேன், என்னமா பண்றீங்க? வெயிட் அண்ட் வாட்ச். ஐயோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த டேபிள் விட்டு நான் வெளியே போயிட்டேன். என்னடா பண்ணுவீங்க? இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச் தானா? இனிமே வாட்ச் பண்ணலாமா? சொல்லுங்க. சிக்கன் டிக்கா மசாலா, அப்புறம் பொட்டேட்டோ பன்னீர் பால்ஸ். நோ, கலர் இஸ் சோ appetizing. சிக்கன் டிக்கா பாக்கும்போது நிஜமா நீங்க தந்தூர்ல பண்ண சிக்கன் டிக்கா மாதிரியே இருக்குமா? ஆயில ஃப்ரை பண்ணி போட்டீங்களா? நான் சொல்றது தந்தூர்ல பண்ண மாதிரி அந்த லுக் பர்ன்ட் மார்க் மாதிரி கோல்ல பண்ண மாதிரி இருக்கு. வெரி நைஸ். உங்களுக்கு என்ன சொல்றது எனக்கு புரியல. நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எல்லாத்தையும் சொல்ல போறீங்க. இதான் சொல்ல போறேன். அன்பிலீவபிள். குட். Thank you. வெரி குட். அதாவது அந்த சிக்கன் டிக்கா மசாலா fantastic. Thank you. Taste is smooth texture. Unbelievable. Chicken tikka masala flavor. You not tasted, that's the problem. Taste பண்ணி பார்த்தீங்கன்னா without color அந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட் எடுத்து வந்திருக்காங்க. அந்த மசாலான்றது கிரேவி பர்ஃபெக்ட். அதே மாதிரி அந்த வால் வாட் எவர் இஸ் மேட் கிறிஸ்ப்னஸ் ஆன் டாப், உள்ள அந்த கிரன்ச்சினஸ், சாஃப்ட்னஸ் சூப்பர்டா. Thank you. கலகல்டா. I'm very happy. ரொம்ப நாள் நான் கொஞ்சம் டேஸ் I did not make too good. So I want to actually get best performance of the week. ஸ்கூல்ல எல்லாம் கேக்குறாங்க, என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி வீக் வாங்க மாட்டியா அப்படியே கேக்குறாங்க.
வெரி நைஸ், வெரி வெரி குட். காட் பிளஸ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிவேதிதா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். வர ஸ்டைல் பாருங்க. அதான் பாருங்க. ஹாய் ஸ்டைல சூப்பர். கண்ணா என்னடா பண்ண நீ இன்னைக்கு? Potato paneer paratha and spicy fried chicken, crispy fried chicken. இப்போ வீட்ல செஞ்சு பாத்தியாடா இத? இங்க தான் செஞ்சு பாத்தியா? நான் first time. சிக்கன் ஃபர்ஸ்ட் டைமா? நீ சாப்பிட்டு பாத்தியாடா இத? இல்ல. ஏன்? நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன். அப்ப நாங்க மட்டும் சாப்பிடுறோமே. நீங்க சாப்பிடுங்க. நீங்க செஞ்சீங்க நாங்க சாப்பிட மாட்டோம். நீங்க செஞ்சீங்க நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஆனா நாங்க சாப்பிடணும். அப்படியா? இந்த கிறிஸ்மஸ் முறுமுறுப்பா எப்படி எடுத்து வந்தீங்க? நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஒரு தரம் போட்டேன். அப்புறம் செஃப் பட் சொன்னா இந்த போரும். ஆனா நான் இன்னொரு தரம் போட்டேன். ஏன்னா நான் எங்கேயோ அவர் சொன்ன பேச்சு கேட்கல. அப்பா சொல்லிருப்பாங்க விட்டுருங்க. இல்ல நான் எங்கேயோ கத்துண்டேன். சிக்கன் ஒரு தரம் போட்டா போறாது, 2 தரம் போடணும். டபுள் ஃப்ரை பண்ணி. ஏன்பா தப்பா சொல்லிடுற குழந்தைக்கு? பாரு டபுள் ஃப்ரை மன்னிச்சிருங்க. ரைத்தா, ஆலு ரைத்தா ஃபேண்டாஸ்டிக். பரோட்டா சூப்பர். சிக்கனோட பிளேட் உங்கள மாதிரியே அவ்வளோ அழகா இருக்கு. ஃப்ரெஷ் குக்கும்பர், ஃப்ரெஷ் டொமேட்டோ, ஃப்ரெஷ் ஆனியன், a good bunch of coriander, crispy fried chicken. I love you. Excellent. ரொம்ப பிரமாதமா இருக்கு. சிக்கன் இஸ் வெரி டேஸ்டி. Very nice. 2 பீஸ் தான் இருக்கு. இல்லனா நான் எடுத்துட்டு போயிருந்தேன். I love you so much டா. Thank you. So much. ஏன்னா சிக்கன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பரோட்டா பத்தினா இன்னைக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டா வெயிட் போட்டுன்னு பயமா இருக்குடா. ரொம்ப நல்லா இருக்குடா. ரொம்ப நல்லா Thank you. God bless. Thank you. நல்லா பண்ணிருக்கீங்க. ஆமா நல்லா வெரி இருக்கு. நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு பெரியவங்க பண்ணா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அவ்வளோ நல்லா வரும்போது தெரியல. குட்டி பசங்க பண்ற மாதிரி தெரியல. Thank you. உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கேன்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? ஹாப்பியா இருக்கியா? I'm very happy. Very happy. You're the best. Thank you. மரியா வினிஷா வாங்க. அந்த பியூட்டி என்னன்னா, நான் ஒரு வாட்டி எடுத்த சிக்கன் எடுத்து வெளியே வச்சிட்டேன். அப்படியே எடுத்து வச்சிருந்தாங்கன்னா மேபி இன்னத்துக்கு சாகியா இருக்கும். எடுத்து வச்ச சிக்கனை வந்து திருப்பி அவங்க வந்து ஆயிலில் போட்டு டபுள் ஃப்ரை பண்ணாங்க. அது என்ன ஆச்சு, அப்படியே நின்று சீல் ஆயிடுச்சு கிறிஸ்மஸ். Pepper chicken and potato paneer stuff. டேங்கப்பா. Very nice. So crunchy it is. So crunchy. Very nice. நீங்க செஃப்பா? நீங்க இல்ல. நீங்க செஃப்பா? இல்லவே இல்ல. நீ செஃப்பா? இல்ல. செஃப்பா நீ? ஏய் சான்ஸே இல்லடா. என்னடா இந்த மாதிரி பண்ணி காலி பண்றீங்க நீங்க? ஐயோ. காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன். பெப்பர் சிக்கன் பெப்பர் ஜாஸ்தி இருக்குடா. காரமா இருக்கு. நல்லா பண்ணிருக்கீங்க. ஒண்ணே இவ்வளோ ஆயில் வேணாம் ஒன்று. ரெண்டாவது இவ்வளோ வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நல்லா இருக்கும். பட் டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கு. சிக்கன் நல்லா குக்காக இருக்கு. வெரி நைஸ். Thank you, sir. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி டேஸ்டி. I'm eating something like this for the first time in my life. நான் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு ஐட்டம், இது வெளியில எப்படி இருக்குன்னா அந்த தட்டை மாதிரி இருக்கு, கிறிஸ்பியா. உள்ள இருக்கிறது வந்து ஒரு நல்ல வெஜிடபிள் கட்லெட் மாதிரி இருக்கு. கண்டிப்பா எந்த ஹோட்டல்லையுமே வந்து இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்நாக்கா போட்டா 100% people will pay money for this and eat. ஒரு குழந்தை பண்ண மாதிரியே இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் அசிங்கமா இருக்கு. எனக்கு இது மாதிரி பண்றதுக்கு எனக்கு இன்னும் தாட் வரலையே. நீங்க அவ்வளோ நல்லா யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், பண்ணவங்களுக்கு அதை விட ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சொன்ன மாதிரியே பண்ணிருக்கீங்க. எக்ஸலென்ட். என் பாஷையில் சொன்னா கலக்கிட்டா. கலக்கிட்டீங்க. Thank you, sir. ஸ்ரேயா. பிரியாணி ஸ்ரேயா. அதான். Chicken biryani and chili paneer. சிக்கன் பிரியாணி. உன் பேர் கா. இவ்வளோ நல்ல பிரியாணி நான் சாப்பிட முடியாது. பிரியாணி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. உப்பு சுத்தமாக போடல. ஐயோ. நாட் ஈவன் a bit of salt. I put a lot. மிக்ஸ் பண்ணலையோ? இல்ல போட்ல சால்ட் இல்ல. இல்லப்பா. அது கையில வாங்கிக்க. இல்ல போடல மறந்துருக்குமோ? இதுதான் நல்லா இருக்கு. உப்பு இன்னும் உப்பு இருக்கு. உப்பு நல்லா இருக்கு. சூப்பர் இல்ல? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சிருக்கேன். But I did not know you salt கம்மியா இருக்குன்னு I don't.
I like it. That's all. என்ன சொல்றதுக்கு இனிமே சொல்லுவீங்க I like it, that's all. I care at them. வெரி டேஸ்டி இல்ல This is very nice. ஐயோ வெரி This is excellent. இப்போ சில்லி பன்னீர் கிளாஸ் வெரி நைஸ் இட் எக்ஸலென்ட் இட்ஸ் கம் அவுட் சோ குட் சில்லி பன்னீர் இது வரைக்கும் கிச்சன் சூப்பர் ஸ்டார் 1 கிச்சன் சூப்பர் ஸ்டார் டபுள்ஸ் கிச்சன் சூப்பர் ஸ்டார் 2 Triples. கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ஸ் இது வரைக்கும் பெரியவங்க கூட இது மாதிரி பன்னீர் குக் பண்ணல அன்பிலீவபிள் ரொம்ப நல்லா இருக்கு அந்த கலர் இதெல்லாம் வந்து காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க பார்த்து கத்துக்கணும் இந்த க்ளோஸ் அப் டைட்ல காட்டுங்க இதெல்லாம் வந்து காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க பார்த்து கத்துக்கணும் எப்படி மேரினேட் ஆயிருக்கு இதோட கோட்டிங் எப்படி கிடைச்சிருக்கு அந்த பொண்ணு குழந்தை எப்படி அதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க இட்ஸ் ஈக்குவல் டு 5-star hotel chef's cooking unbelievable capsicum-ஓட crispiness ஆகட்டும் அந்த garlic ginger-ஓட flavor onion caramelize பண்ணி அந்த light sweetness top of the world unbelievable உங்க ஏஜ்லாம் பண்றதா நீங்க எல்லாம் வந்து you are all child prodigies அந்த மாதிரி you are all கடவுளோட வரம் excellent I give you a standing ovation for this chili paneer excellent hands off to your cooking and the attitude god bless I like your attitude ஒண்ணும் புரியல இதுக்கு wonderful very good very nice see the cutting of the capsicum good no அம்மையா பண்ணிருக்கேன் 5-star ஹோட்டல்லே சொல்லவே இல்ல இந்த 5-star ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி சொல்லவே இல்ல எனக்கு ஒரு தடவை கூட சொல்லவே இல்ல ரொம்ப குஷியா இருக்கேன் Gabriela விளங்கும் பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சிக்கன் பொட்டேட்டோ இந்தியன் ஸ்டைல் சைட் டிஷ் சான்ஸ் இல்ல நீங்க பேசாதீங்க நானும் நீங்களும் பேசவே கூடாது வெக்கமா இருங்க எனக்கு நோ வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் தேங்க்யூ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல அதை விட மேலே ஏதாவது வார்த்தை சூப்பர் ஃபண்டாஸ்டிக் ஃபேபுலஸ் இது வேணாலும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ரெண்டு டிஷ்ஷுமே தப்பு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஒரே ஒரு தான் இந்த வெங்காயம் மாத்திரம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் தவிர அந்த சிக்கன் டேஸ்ட் சூப்பர் பட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் தேங்க்யூ சார் பன்னீர் பட்டர் மசாலா வாட் டு கால் அந்த ஃப்ளேவரிங் வந்து நீங்கள் சாட் மசாலா போட்டிருக்கீங்க பிளாக் சால்ட் போட்டிருக்கீங்க அமேசிங் இட் தேங்க்யூ சார் பன்னீர் பட்டர் மசாலான்றது கொஞ்சம் கிரேவியா இருக்கும் இது கொஞ்சம் பிளாபியா இருக்கு பர்ஃபெக்ட் கலர் இதுதான் ஒரிஜினல் பன்னீர் பட்டர் மசாலோட கலர் இவ்வளவுதான் வரும் இதுக்கு மேல வந்ததுன்னா அது கலர் போட்டு பண்ணிருப்பாங்க அது ஒண்ணே தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்திருக்கும் உருளைக்கிழங்கு அந்த பொட்டேட்டோ கொஞ்சம் நரன்னு இருக்கு அந்த பொட்டேட்டோ கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா குக் பண்ணிடணும் a little more effort in the cooking but taste is amazing தேங்க்யூ ஸோ well tried என்னை பொறுத்தவரை வந்து ஐ எம் நாட் ஸோ கீன் ஆல் திஸ் திங்ஸ் அதாவது ஒரு குட் ஃபுட் ஷுட் லிங்கர் இன் த மவுத் தட் இஸ் தேர் சூப்பர் தேங்க்யூ சார் ரொம்ப நல்லா ஒரு ஸ்டெப் போட்டே அப்படி ஆமா ஸ்டெப் போட்டே போடுமா எவ்வளவு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதிகா வரணம் வரணம் வரணம். சிக்கன் ரோலா வித் டொமேட்டோ கெச்சப். அது வந்து cucumber lassi. குக்கும்பர் லஸ்ஸி நோ லஸ்ஸி. குக்கும்பர் லஸ்ஸியா? அந்த green கலர் என்ன லேயர் கொடுத்திருக்கீங்க? ஸ்பினாச் வச்சிருக்கீங்களா? Spinach leaves. இன்னோவேஷன் வந்து டு தி கோர் போயிடுச்சு. Thank you. அதாவது இனிமேல் நான் வந்து இன்னோவேஷன் சொல்லக்கூடாதுன்றதுக்கு எடுத்துன்னு வந்துட்டீங்க. Thank you. அந்த சிக்கனுடைய டேஸ்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக். வெரி நைஸ். எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ஆஃப் ரோஸ்மெரி ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு வாட்டியாவது இது மாதிரி சிக்கன் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல. பண்ணிருக்கீங்களா நீங்க? சத்தியமா பண்ணல. எனக்கு இதனோட ரெசிபி வேணும். Really you done an excellent job at it. Excellent job. Very tasty ma. Very tasty. I hate you. ரொம்ப நல்லா இருக்கு. Very tasty. Very tasty. அம்பிகாஜி. சூப்பரா. அது எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அது. இது எப்படி உனக்கு இந்த ஐடியா தோணுச்சு உனக்கு? பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. சூப்பரா சூப்பரா. இவ்வளோ வயசுல ஃபர்ஸ்ட் டைம் இந்த லஸ்ஸி நான் குடிச்சேன். Thank you. come here. ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. Really I'm telling you எனக்கு இந்த ரெசிபி எனக்கு தரணும். இந்த வயசுல வந்து ஒரு சிக்கன் ரிலாக்ஸ் பண்ணனும். அது உள்ள ஸ்டஃபிங் பண்ணி அதை grill பண்ணி சீஸ் மெல்ட் பண்ணி இது பண்ணனும். அந்த தாட்ஸ்லாம் வந்து thought is one thing,
அச்சீவிங் சம்திங். அது ரெண்டுமே வந்திருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப். எக்ஸலென்ட் வேதிகா, எக்ஸலென்ட். கலக்கல் கலக்கல். Thank you. சூப்பர். காவ்யா. Aloo paneer paratha, pomegranate curd, chicken sheikh kebab. Chicken sheikh kebab. Yeah. Okay. And mint sauce. வெரி நைஸ். என்னால முடியல, வலிக்குது. இது என்ன காம்பினேஷன்? தயவு செய்து விட்டுருங்க, நான் இந்த அடுத்து நானும் வேலையை விட்டு போறப்பா. ஏன்னா இது இவங்க இந்த மாதிரி குட்டிக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுக்கும்போது வெரி கில்ட்டி ஃபீலிங். இப்போ ஒன்றும் அழுதுருவேன், சொல்றதே புரியல. அவ்வளோ நல்லா வெரி டேஸ்டி. அதாவது சிக்கன் எதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியல. இதில் வந்து இது ஹார்டாக இருக்குது, இல்லை வேகலை, அந்த ஃப்ளேவர் கம்மியாக இருக்குன்னா எதுவுமே சொல்ல முடியல. ஐ ரியலி ஃபீல் அஷேம். யூ ஆர் ஆல் 90% ஆஃப் த டைம் 90% ஆஃப் த டைம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃப்ஸ் பண்ணும்போது மின் சட்னி கசப்பு வரும். 90% ஆஃப் த டைம் ஒரு டாட் கூட கசப்பு இல்ல. That mint chutney is not giving out that bitterness at all. It is magic. It is magic. Unbelievable. எனக்கு எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா பிடிக்கும். This raita is excellent. Unbelievable. This sheikh kebab out of the world. Parathas superb. பன்னீர் நீங்களே பண்ணிருக்கீங்க. அதான். Excellent. Excellent. Fantastic, 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 fabulous, fabulous, fabulous. Thank you. Excellent. ரொம்ப பயமா இருக்கு. யார் எலிமினேஷன் சான்ஸ் கிடையாது. ஸ்ரீநிதி வாங்க. பொண்ணு பார்க்கறது காஃபி எடுத்துட்டு வர மாதிரி வராங்க பாருங்க. ஓ paneer lollipop and chicken and potato Hawaiian garlic. இது பீமனோட கதை. இதில் வந்து ஏதாவது ஒன்று போட்டதை பார்த்துருக்கோம். அதாவது ஒன்று பிரெட் கம்ஸ் அப்படி 4 மாவு, ரெண்டும் போட்டதால் அவுடர்ஸ் கவரேஜ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. அதனால ஒரு மாதிரி பிளாண்டாக உள்ளே தான் அந்த டேஸ்ட் வருது, தவிர வெளியே அந்த அவுடர் கவரிங்கில் டேஸ்ட் வரல. சிக்கன் வந்து ஓவர் குக்காக இருக்குது. இந்த சிக்கன் இஸ் பிகம் டஃப் பிகாஸ் ஆஃப் இந்த உப்பு கண்ட மட்டன் இருக்குல்ல, அது மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. பட் அந்த சில்லி அந்த இது என்னது அந்த கார்லிக் ஹவாயன் பன்னீர் அதோட மேல இருக்கிற அந்த கோட்டிங் இஸ் சூப்பர். அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் சாட்டே பண்ணிருக்காங்க. சிக்கன் வந்து டஃப் ஆயிடுச்சு. பன்னீர் உள்ள இருக்கிற அந்த பன்னீரோட அந்த கார்னோட டேஸ்ட் நல்லா இருக்கு. அவுட் சைடு லேயர் கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. பட் வெரி குட் எஃபர்ட், நைஸ் எஃபர்ட், வெரி நோவல் டிஷ். ரொம்ப நியூவா இருக்கு பாக்கும்போது. வெல் ட்ரைட். Thank you. அபிஷேக் வாங்க. பனீர் அண்ட் ஆலு மேஷ்ட் லாலிபாப். இந்த தட்டு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. என்ன அழகா இருக்குல்ல? நீ மேரினேட் பண்ணி ஃப்ளாரில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணதால ஆயில் கொஞ்சம் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னு. சிக்கனில் சால்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு ரெண்டுத்துமே உப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஆயில் ரெண்டுத்துமே பயங்கரமாக ஆயில் அப்சர்வ் ஆயிருக்கு. டைம் இல்லை கொஞ்சம் ஆயில். ஓ டைம் இல்லாத ஆயில் அப்சர்வ் ஆயிடுச்சோ? லாஸ்ட்ல டைம் இருந்துச்சு, 5 minutes இருந்துச்சு. அதை கொஞ்சம் டைம் இல்லை, ஆயில் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஆயில் அப்சர்வ் பண்ணலையா? டைம் வச்சு கொஞ்சம் பண்ணேன், அவ்வளோதான். இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதுல வந்து ஒரு எக்ஸாட்டிக் எதுவும் தெரியல. ஏதோ ஒரு லாஸ்ட் மினிட்ல எதுவும் பண்ண முடியாம ஒன்னு எடுத்து அது ஆயில்ல போட்டு எடுத்த மாதிரி இருக்கு. இதோட எஃபர்ட் தெரியுது. பட் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவுட்டர்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி இழுத்து இருக்கு. இதுல வந்து அந்த அந்த காரமோ இல்ல ஏதாவது ஒரு ஃப்ளேவரிங்கோ மிஸ் ஆகுது. பட் குட் எஃபர்ட். நல்ல லாலிபாப். இது மாதிரி கடையில கூட கிடைக்காது. இது மாதிரி கரெக்டா நிக்கிற லாலிபாப். அவ்வளவு நல்லா இருக்கு. சிக்கன் வந்து லாஸ்ட் மினிட்னு தெரியுது. வெல் ட்ரைட். குட். வெரி நைஸ். சிவா பன்னீர் கிரேவி, சிக்கன் கிரேவி. பீன்ஸ்னு சொல்லி பச்சை மிளகாய் எடுத்து. அடேய் சிவா இந்த பன்னீர் கிரேவி பண்ணிருக்க, பன்னீர் பொட்டேட்டோ கிரேவி. அது அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் வெங்காயம் சரியாக வதங்கலை. அண்டு
தக்காளி பழம் சரியாக வதக்கல. தயிர் நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க அது பன்னீர் கிரேவியில், அதனால் தயிர் வாசனை நிறைய வருது ஒன்று. சிக்கனில் பார்த்தீங்கன்னா அந்த கரம் மசாலா வாசனை தான் நிறைய வருது, நிறைய வருது. இதில் வந்து சிக்கன் நிறைய ஓவர் குக் ஆகிடுச்சு. இன்னொன்று இந்த கிரேவி வந்து கிரேவி ஊற்றுக்கிற மாதிரி கிரேவி வரணும், ஆனால் இதில் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, கிரேவியே காணும். எனக்கு வந்து அந்த பன்னீர், எனக்கு சிக்கனை விட பன்னீர் டிஷ்ஷு நல்லா இருக்கு. யூஸ்வலி நான் பன்னீர் சாப்பிட்ற ஆள் இல்லை, பட் எனக்கு இதில் வந்து எனக்கு அந்த பன்னீர் பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த தயிர் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கல நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா. பன்னீர் கிரேவி வந்து ஹோம் ஸ்டைல் கிரேவியாக இருக்குது. சிக்கன் கறி டு பி வெரி ஃப்ராங்க் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சிக்கன் ட்ரையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ஸ். இந்த எபிசோடில் மெஜாரிட்டி ஆஃப் யூ பீப்புள் டன் அ மிராக்கிள்ஸ். எக்ஸலண்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் a standing ovation for everybody. Superb. Really, it's fantastic show. அதில் 4 பேர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. காவியா வாங்க, சபா, வேதிகா வாங்க, வினிஷா மரியா வாங்க. காவியா பண்ண ஷீ கபாப், the taste of the ஷீ கபாப் and paneer was superb. It was similarly you made with the chicken. இன்னும் அந்த சிக்கன் டிக்கா மசாலா டேஸ்ட் சிமிலர்லி என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த லஸ்ஸிக்கு ஒரு ஹேட்ஸ் சிமிலர்லி ஒரு ஃப்ரைட் பரோட்டா, ஏதாவது தூத்துக்குடி ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதனுடைய யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அம்பிகா மேடம். அதில் 2 பேர். ஃபர்ஸ்ட் காவ்யா, நெக்ஸ்ட் சபா. தேங்க்யூ. பெஸ்ட் செஃப் ஆஃப் த வீக் கோஸ் டு காவ்யா. Kavya wins. Croma Electronic Mega Store gives you 15,000 rupees gift. Sabha did an excellent job. First time Kitchen Superstar Juniors. Second winner ku Accord Metropolitan. You can choose the restaurant you want with your family. 4 people come for a good dinner. Thank you. This is for the chicken tikka masala. Thank you. Vedika and Vinisha, very close. Romba pakatla vandinga, but excellent cooking. This is a recognition to call you forward. That is secondary. So next time inno effort jaasti pottu you should beat the other contestants. All the best. God bless. Very nice. Thank you. God bless you all. Thank you. Now for the sad part. முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு எலிமினேஷன் ரவுண்ட். இன்னைக்கு அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்காத 3 contestants நான் கூப்பிட போறேன். With no particular order. ஸ்ரீநிதி, சிவா, அபிஷேக், உங்க 3 பேருக்கே தெரியும் இல்லையா இன்னைக்கு your performance was mediocre. கரெக்ட்? மத்தவங்க பண்ணதுக்கும் நீங்க பண்ணதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். உங்களை இங்க கூப்பிடும்போது we have already decided யாரை எலிமினேட் பண்ணனும்னு. நான் திருப்பி சொல்றேன், இது எலிமினேஷன் இல்ல. It is one step forward for getting bigger success. So இன்னைக்கு ஸ்ரீநிதி, அபிஷேக் and சிவால ஸ்ரீநிதி and Abhishek are saved. Shiva is eliminated. I'm very sorry. And good cooking Shiva. போய் நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, இன்னும் கத்துக்கிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆவாங்க டஃப் காம்படிஷன் கொடுக்கிறதுக்கு. as always கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ஸ்ல you all go as winners. யாருமே losers இல்ல, நீங்க winners. So you win a wonderful dinner at Accord Metropolitan, any of the restaurant with your family. Okay? All the best. God bless. Good cooking. Shiva பொறுத்தவரையிலும் really I like his father. அதாவது கன்னியப்பன். கன்னியப்பன் வாங்க. ஒரு ரோட்டியும் கண்டிப்பா போட்டு உயிர் எடுத்துட்டு கன்னியப்பா. எல்லாத்துக்குமே வந்து கன்னிப்பன் அப்படின்னா அவர் ப்ரெஷியஸ் மேன். இங்க எல்லாருக்கும் சொல்லலாம் கன்னியப்பன் இல்லனா கிச்சன் சூப்பர் ஸ்டார் செட்டே இல்ல. கண்டிப்பா அந்த மாதிரி அளவுக்கு கன்னிப்பன் போட்டு மேக்ஸிமம் உயிர் எடுத்தாச்சு. இதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வீட்டில் அழகாக மோட்டிவேட் பண்ணி சொல்லி கொடுத்து இந்த குழந்தைங்க வந்து செய்யும்போது அவ்வளோ அழகாக அதை பிடிச்சி செஞ்சது பாருங்க, பெரிய விஷயம். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கன்னியப்பா வந்து அவங்க பையன் பண்ற ஸ்டேஷன் பக்கம் போய் நான் பார்த்தேன். அதுதான் நான் கேட்டேன். கன்னிப்பா சொல்றவங்கள அவன் என்ன பண்ணணும் பண்ணட்டும், நம்ம போய் வந்து குழப்பக்கூடாது, அதனால அவர்கிட்ட விட்டுட்டு. அதே மாதிரி அவன் சிவா கூட
ஒரு வாட்டி கூட அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டது இல்ல, யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டது இல்ல, எதுவுமே இல்ல. அவனுக்கு என்ன தெரிஞ்சதோ எதை பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதை பண்ணிருக்கான். அந்த ஜென்யூனிட்டி சூப்பர். அந்த உண்மையான வர்க்குக்கு அக்செப்ட் ரியலி 50 பேர் இருக்கும்போது செலக்ட் ஆகி இன்னைக்கு 11 பேர் இருக்கும்போது நீங்க எலிமினேட் ஆறீங்க. யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. அப்பனா நீங்க டாப் 10ல இருக்கீங்க. ஆமா கரெக்ட். That's a very good thing and this is not the end of it. நீங்க வைல்ட் கார்ட் கிடையாது. சோ இன்னும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வைல்ட் கார்ட்ல வந்து வரணும். டைட்டில தட்டிட்டு போணும். நல்லா பண்ணலாம். கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. அதான் அந்த ஆட்டிட்யூட் தான். பயங்கர சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வெரி குட். Thank you. God bless. Wonderful. Thank you guys. Thank you guys. So you guys happy? No problem? How do you feel? நான் இந்த வாட்டி எலிமினேஷன் ஆனது பரவாயில்ல. வைல்ட் கார்டு ரவுண்டில் கண்டிப்பாக வந்து ஃபைனலில் ஜெயிப்பேன். வெரி குட். நல்லா பண்ணு. அப்பா ஃபாலோ பண்ணிக்கோ கண்டிப்பா சிவா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. God bless you. Thank you very much. All the best.